நிமிஷமே நீதானே தெரியுமா? ஏய் வேணாம், வேணாம். ஏய் சொன்னா புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் செட் ஆகாது. இதெல்லாம் தேவையில்லை, வேணாம். ஏய் வேணாம். பா, கனவா? ரொம்ப பயந்துட்டேன். இந்த மாதிரிலாம் கனவு வருமா? சோ, இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு? இது கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா இந்த ட்ரீம் லைஃப்லயே வாழ்ந்துருவோம் போல. சரி, அவனுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ மச்சான். டேய் என்னடா இந்த டைம்ல கால் பண்ணியிருக்க? இல்லடா, எனக்கு கனவு ஓவரா வந்துட்டே இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியாடா? இன்னும் நீ இந்த கனவு கதையை முடிக்கலையா? இல்லடா, எனக்கு அது ஒரு மாதிரியாவே இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. சரிடா, பார்த்துப்போம். இப்போ என்ன கனவு கண்ட? எனக்கு அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணிடுச்சு. நல்ல விஷயம் தானடா? நல்ல விஷயம்தான்டா. ஆனா என்ன ஆனா? தெரியலடா, ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. அந்த பொண்ணு திடீர்னு வேணாம்னு சொல்லிடுச்சுன்னா? என்னடா, ஏதோ நேர்ல பார்த்து லவ் பண்ற மாதிரி பண்றியே. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு ஃபேஸ் மட்டும் தெரியலடா. பட் இந்த ஃபீலும் நல்லா இருக்கு. தூரத்துல இருந்து லவ் பண்றது. லாங் டிஸ்டன்ஸ் லவ். ஆனா கண்டிப்பா மச்சான், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். ஏய், ஏதோ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு யாருன்னு கூட உனக்கு தெரியாதுடா. அண்ணமும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்ற. பிரின்ஸ் என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? பார்க்காத லவ்னு. இந்த காலத்துல பார்த்து லவ் பண்றவங்களே என்னமோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. நீ என்னடான்னா பார்க்காம லவ் பண்ற? ஹ? ஓ, அத நீங்க சொல்றீங்க. நீங்களே இன்ஸ்டாகிராம் லவ்வர் சார். அதை மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டேய் அடங்குடா. நாங்க இன்ஸ்டாகிராம் லவ்வரா இருந்தாலும் நாங்க நேர்ல மீட் பண்ணி பேசியிருக்கோம். பட் நீங்க அப்படி இல்லைல்ல. அதுலயும் லவ் ட்ரூ லவ்டா. கண்டிப்பா நாங்க சேர்ந்துருவோம். சேர்ந்துருவீங்க. நீ சொல்ற பத்தியா, இதே மாதிரி தான் ஃபோனில் ஒருத்தவங்க நேரில் ஒருத்தவங்க கூட இருக்கலாம். மச்சான், அந்த மாதிரிலாம் என் ஆள் கிடையாது. என் ஆள் வந்து அக்மார் தங்கம். 24 கிராம். என்னடா உளர்ற? உளரல மச்சான், அது வந்து என் ஆள் வேற லெவல்ரா. சரிடா, போதும் புராணம். இப்போ நான் என்ன பண்றது? சரி, இதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்லவா? சொல்லுடா. கண்டிப்பா செய்வியா? கண்டிப்பா எல்லாமே செய்வேன். சரி, இப்போ போயிட்டு நல்லா பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு தூங்கு. என்ன? சரிடா, ஒன்றும் நான் சொல்லலை. சரி மச்சான், நான் போய் தூங்குறேன். அதை தானடா நானும் சொன்னேன். சரி, ஓகே, பாய், குட் நைட். குட் நைட். அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சா? சரி, எந்திரிச்சு போவோம். போய் ஃப்ரெஷ் அப் ஆகும். அந்த பொண்ணு நம்ம கூட இங்கே தான் படுத்து தூங்கின மாதிரி இருந்தது. ஆனால் அந்த பொண்ணு நான் பார்ப்பேனா? அந்த பொண்ணு கூட பேசுவேனா? கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ஓகே, நமக்குன்னு அந்த பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவா. இல்லை நாமளே போய் மீட் பண்ணுவோம். அவ்வளோதான். என்னடா பிரின்ஸு இப்படி ஆயிட்டியே? இந்த வீட்ல மட்டும் தான் எல்லா வேலையும் நான் மட்டுமே செய்ய வேண்டியதா இருக்குது. வயசுக்கு அந்த பொண்ணு ஒண்ணு இருக்குது. இருந்தாலும் அந்த பொண்ணு நமக்கு ஒரு உதவி செய்தா பாரு. அவ மான்னு வரா, அவ மான்னு போறா, எங்க வரா, என்ன பண்றா? ஒண்ணாவது முடியலடா யப்பா! எங்க அம்மா வேற எந்த நேரத்துல பெத்தாங்கன்னு தெரியல. இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்க வீட்ல எவ்ளோ ஒரு இதுவா செல்ல பிள்ளையா இருந்தேன். இங்க வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் கஷ்டத்த யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா? யாராவது எனக்கு டீ போட்டு ஒரு நாளாவது குடுத்துருக்காங்களா? மம்மி, மம்மி, என்ன என் மம்மி ஆளே திரும்ப மாட்டாங்களே? ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது கனவு வந்திருக்குமோ? இருக்கலாம். வேற எங்கேயாவது ஏதாவது பிளானிங் ஏதாவது போடுறாங்களா? மம்மி, இவ ஒருத்தவ என்னடி உன் பிரச்சனை? வந்ததுலேருந்து கத்திக்கிட்டே இருக்கிற. ஓ, அப்ப நான் வந்தது உனக்கு தெரியும். தெரிஞ்சும் காதுல விழுந்தும் நீ திரும்பாம இருக்க. அப்படிதானே? ஆமா, இப்ப என்ன? மம்மி, நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மம்மி. ஆமாண்டி, ஒருத்தவங்களாவது எனக்கு ஒரு நாளாவது இந்தாம்மா ஒரு காஃபி, இந்தாம்மா கொஞ்சம் சாப்பாடு. நான் செய்த மம்மி, இதை சாப்பிடுங்க அப்படின்னு நீ சொன்னியாடி? கைக்கு வசந்த புள்ள இருக்குது. ஏன் தான் இப்படி என்ன பண்றியோ தெரில. இதுல வேற நான் உன்னை மேரேஜ் வேற பண்ணி வைக்கிறேன்னு வேற சொல்லியிருந்தேன். அங்க போனா ஏமானத்தை தான் வாங்குவ போல. என்னடா இது புதுசா இருக்கே?
சரி மம்மி, நான் வேணா டீ போட்டு தரவா? ஏம்மா தாயே, எதுவுமே வேண்டாம். நீ உன் வேலையை போய் பாரும்மா. என்ன மம்மி இப்படி சொல்லிட்டீங்க? நீ ஒன்றும் பண்ண தேவையில்லம்மா. நீ போ. போ போ, உங்க அப்பா வேற தேடி வருவார். ஓடி போ. என்ன மம்மி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் மம்மி கிச்சனுக்கு வந்தேன். ஏன் அஷ்மி, கல்யாண ஆசை வந்துடுச்சா என்ன? இல்ல மம்மி, நான் கிளம்புறேன், நீயே பாத்துக்கோ. ஏய், சொன்னா கேளு, நில்லுடி. இல்ல இல்ல வேணாம், நான் போறேன். அஷ்மி, சும்மா தான் சொன்ன, நில்லு. ஐயோ, விட்டு கல்யாணமே பண்ணி வச்சிருவீங்க போல, நான் போறேன். எஸ்கேப். எப்படி தெரிச்சு ஓடுது ஒரு பயப்புள்ள. என்னென்ன பேச்சு பேசுறா. இருக்கட்டும், என்னைக்காவது கல்யாணம் பண்ணாமையா போற? அப்போ பார்த்துக்கிறேன். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும். எல்லாரும் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.